ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை பபுள். நான் உங்கள் சந்தியா. ஆல்மோஸ்ட் இந்த உலகத்தையே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிரிட்டிஷ் நாட்டு தான் ஆண்டுட்டு வந்திருக்கு. நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு இவங்க தான் ஆண்டுட்டு வந்திருக்காங்க. 1947 தான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கு. இவ்வளோ பவர்ஃபுல்லான நாட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட சிவில் வார், ஒரு உள்நாட்டு போர் நடக்காத குறைதாங்க. அப்படி என்ன தான் ஆச்சு, இதுக்கு என்ன காரணம், இவ்வளோ கலவரம் எதுக்கு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்காகவே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் எக்ஸ்பிளனேஷன் இதோ. இந்த கலவரத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நாட்டுக்குள்ள கொஞ்ச காலமா இருக்கிற ஆன்டி இமிகிரன்ஸ் சென்டிமெண்ட்டை பத்தி நம்ம பேசியாகணும். இது எல்லா வெள்ளக்காரங்க கிட்டயும் இல்ல, ஆனா குறிப்பிட்ட சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இந்த ஆன்டி இமிகிரன்ஸ் மூவ்மெண்ட்ல ரொம்பவே ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களோட சென்டிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டுக்குள்ள வேற நாட்டு ஆளுங்க வந்து நம்மளோட சலுகைகள், நம்மளோட வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான் அவங்களோட மெயின் ரீசன். இந்த இமிகிரன்ட்ஸ் அப்படின்னு நம்ம பேசுறது இந்தியர்களை மட்டும் இல்லை, இந்தியர்கள், பாகிஸ்தானிஸ், நேபாள்காரங்க, மிடில் ஈஸ்ட்ல இருந்து வர்றவங்க, பேசிக்கா பிரிட்டிஷா இல்லாதவங்க எல்லாருமே. இவங்களெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள வரவிடாதீங்க அப்படின்ட்டு இவங்க வந்து போராட்டம் பண்றாங்க. இதுல சில பேர் இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் எங்கள் நாட்டில் போர் நடக்குது, எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அதனால எங்களுக்கு அசைலம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்கள கூட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மூவ்மெண்ட் யூகேல மட்டும் இல்லை, மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிறது தான். ஆனால் அப்போது இப்போ எதுக்கு கலவரம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் ஒன்று இருக்குது. இது எல்லாத்துக்கும் தொடக்கம் ஒரு குறிப்பிட்ட இன்சிடெண்ட் தான். இது நடந்தது ஒரு வாரத்துக்கு முன்னால், போன மண்டே. இங்கே இங்கிலாந்தில், யூகேல சவுத் போர்ட் அப்படின்ற ஒரு சிட்டியில் சின்ன பசங்களுக்கு டான்ஸ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் என்ன செய்கிறான் அப்படின்னாக்கா, ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் குத்துறான், நடுவில் தடுக்க வந்த பேரண்ட்ஸையும் குத்துறான். இதில் 3 சின்ன பொண்ணுங்க செத்து போயிடுதுங்க. இந்த பசங்களுக்கு வயசு 6, 7, 9. அது மட்டும் இல்லாமல் 2 அடல்ட்ஸுக்கும் 8 பசங்களுக்கும் சிவியரான இன்ஜரிஸ் ஏற்படுது. கேட்கவே ரொம்பவே கொடுமையான ஒரு சம்பவம் தான் இது. உலகத்தில் எங்கே நடந்திருந்தாலும், யாருக்கு நடந்திருந்தாலும், யாரால நடந்திருந்தாலும் கண்டிப்பாக ரொம்பவே தப்பு தான். என்னதான் 17 வயசு பையனாக இருந்தாலும் இதுக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கணும். கரெக்டு தான் சந்தியா. ஆனால் இந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட்டுக்கும் இப்போ நடக்கிற கலவரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா இதுதான். இந்த பையன் ஒரு முஸ்லீம் அசைலம் சீக்கர் அப்படின்ட்டு ஆன்லைனில் நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. ஓ, இவன் ரெஃப்யூஜி, நம்ம நாட்டு ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிக்கின்னு இமிகிரன்ட்ஸ்க்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சவுத் போர்ட்டில் ஒரு மாஸ்கை அடித்து உடைக்கிறாங்க. அப்படியே இந்த மூவ்மெண்ட்டு நாடு பூரா பரவ ஆரம்பிக்குது. நிறைய பேர் இமிகிரன்ட்ஸ் மேலே, இல்லை ப்ரௌன் ஸ்கின்ட் பீப்புள், நம்மள மாரி இருக்கிற பீப்புள் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கடையை உடைக்கிறாங்க, அவங்கள அடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமை கையை மீறி போயிடுது. இதை பார்த்த போலீஸ்காரங்க இதை எப்படியாச்சும் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மைனரான அந்த பையனோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிடுறாங்க. அப்போ தான் தெரிய வருது, இந்த பையன் ஆக்சுவலி இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவனே இல்லை, இவன் 100% ஒரு யூகே சிட்டிசன், இங்கே பிறந்து வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கன்ஃபர்ம்டான இன்ஃபர்மேஷன் வெளியில் வர்றதுக்குள்ளேயே சிச்சுவேஷன் ரொம்ப எஸ்கலேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டா, ரேசிஸ்டா நடந்துக்கிறவங்களுக்கு எதிர்ப்பா இன்னொரு ப்ரோட்டஸ்ட் தொடங்குது. இந்த சைடில் ஆளுங்க எல்லாருமே நாங்கள் லீகலாக தானே வந்திருக்கோம், இங்கே எங்களுக்கும் இடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கடந்த வாரமாக நடந்த உள்நாட்டு கலவரத்தில் போலீஸ் 400 பேருக்கு மேலே 2 சைட்லேயுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் போலீஸ் ஜனங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் கலவரம் அடங்குற மாதிரி தெரியல. இதில் யூகேல இருக்கிற லிவர்பூல் அப்புறம் பிரிஸ்டல் அப்படின்ற 2 சிட்டியில் கலவரம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. புது பிஎம் முதற்கொண்டு கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமே இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க. ஒரு பொய்யான செய்தியை வச்சுட்டு தப்பான காரணத்துக்காக இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணி நம்ம நாட்டு ஆளுங்க மேலேயே அட்டாக் பண்ணுறாங்க. வயலன்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதை நம்ம கட்டுப்பாடுக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ வேணாலும் போலீஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி எவ்வளோ வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் என்னோட டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா வெள்ளைக்காரங்களும் இந்த மாதிரி இல்லைங்க. இதில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுற கார் என்னமோ கொரியன் காராக இருக்குது. அந்த காருக்கு போடுற பெட்ரோலு கல்ஃப்ல இருந்து வருது. போடுற சட்டையை சைனாவில் தயார் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அழகான பொருட்கள் எல்லாம் இந்தியாவிலேருந்து வருது. வெளிநாட்டுக்கு வெக்கேஷன் போகிறதுக்கு மட்டும் அவங்களுக்கு ஓகேவாம். ஆனால் அவங்களோட நாட்டில் வெளி ஆட்கள் வரக்கூடாதான். வெளிநாட்டிலேருந்து லீகலாக வர்றவங்க இல்லை அசைலம் தேவைப்படுது அப்படின்னு வர்றவங்க இந்த நாட்டை இன்னும் பெட்டராக்க தான் உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேசிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தமானது. நம்ம உண்மையாக வாழ்ந்தால் மட்டும் போதும், எங்கே வேணாலும் நீங்கள் வாழலாம். ஐ ஹோப் இந்த கலவரம் எல்லாமே கொஞ்ச நாளில் ஸ்லோவாக அடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.